ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே. இந்த நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத வரல. எங்க ஏன் செந்தக தித்திக்கவே வழியை காண, நான் எங்க அரசு செந்த தித்திக்க போறேன். எனக்கு இல்லை எவனா அடிச்சுட்டு போறானோ. ஐயோ, போச்சு 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 போ. என்ன சொல்ல. ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சே. அப்பா சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொற்காசுல எனக்கே கிடைக்கிற மணிக்கு அருள் புரிய மாட்டியா? உன் காதில் விழுகாது, உன் காதில் விழுகாது. தாயே மீனாட்சி. என்னையா கூப்பிட்டியா? ஒன்னையாருமா கூப்பிட்டாப்ப? பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் கூப்பிட்றப்ப மற்றவங்கதே திரும்பி பார்க்குறாங்களே தவிர நீ என்னைய பார்க்க மாட்டேங்கிறியே. தாயே மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சியுமா. உணவிற்கு பஞ்சமில்லை, நீ இருக்கும் வேலையில். நீ எங்கே தனியாக இருந்த? நாதனோட தானே இருந்த. உணவிற்கு பஞ்சமில்லை, நாதனுடன் நீ இருக்கும் வேலையிலே உன் சொல்முத்து சொற்களாலே எந்த குறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து சிந்திடுமா வாய் வலிக்கு அம்பிகை. ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே. இந்நேரம் பார்த்து எனக்கு பாட்டு எழுத வரலையே, பாட்டு எழுத வரலையே. எனக்கு இல்லை, எவனா அடிச்சுட்டு போறியா? ஐயா போயா. புலவரே. யார் நீ? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சிங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் சூட்டி சுந்தர தமிழிலே கவி பாடும் புலவன் நான். கேட்டீங்களா? தண்டரா போட்டது நீங்களும் கேட்டீங்களா? பார்த்தால் வசதியுள்ள புலவன் மெனிக்கல்ல தெரிகிறது. நீர் என்ன விட்டேனே அனல் மூச்சு, அதுல இருந்து தெரிய வேணாமா? வேகுதுங்க உள்ள. அதனால் தான் இறைவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ? மனுஷனிடம் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை, கடவுளிடம் தான் புலம்ப வேண்டும் என்று முடிவுக்கு வந்துள்ளேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டீங்களோ? ஒட்டு கேட்பது எனக்கு வழக்கமில்லை அப்பா. சரி சரி, நான் கண்ணை மூடி சாமி மூடும்போது முன்னாடி வந்திருப்பீங்க, நான் பார்த்துருக்க மாட்டேன். உண்மைதான், கண்மூடித்தனமாவதற்கு எப்போதும் நான் தென்படுவதில்லை. விட்டா நான் கடவுள் மேய்க்கு பேசுறீங்க. நான் முற்றும் கடந்தவன். விட்டா நான் தான் கடவுளே, என் காலில் விழுந்து கும்பிடுறான்னு சொல்லுவீங்க போல. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கோ நீக்க மரபோர் என்ற பரிபூர்ண அந்த பாடி உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா வசதியான புலவர் மணிக்கு தெரியுது, நின்று நிம்மதியா பேசுவீங்க. இங்கே இனிமேதான் ஏற்பாடு. வரட்டா? நில், வா இங்கே. பாண்டிய மன்னன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசும் அத்தனையும் உனக்குத்தானே. ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் கிடைச்சா அடுத்த கடமே 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு. கவலைப்படாதே, பாட்டை நான் தருகிறேன், பரிசினை நீ பெற்றுக்கொள். என்னது? பாட்டை நீங்க தரீங்களா? நான் சொந்தமா எழுதுற பாட்டே கண்ணாப்பினான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வசனட எழுதுனால புலவர்னு ஒத்துக்கிறாங்க, அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை, திருடலான்றீங்க. பாட்டை நான் தருகிறேன், பரிசை நீ பெற்றுக்கொள். உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? அட போயா, பணம் வேணா சொல்றவங்கள நிறைய பேர் பார்த்துருக்கேன். எனக்கு பொருளின் மீது பற்று இல்லையப்பா, பரிசினை நீயே எடுத்துக்கொள். பற்று இல்லாமலா உடம்பில் இத்தனை கிடைக்கிறது? நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நான், நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? எனது 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 பரிசு எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்கொள் என்று கூறினேன். எனக்கு அதிகமாச்சு. என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லை விட்டால் பரிசித்து பார், உனக்கு திறமை இருந்தால். எனது ஏங்கிட்ட மோதலான்றீங்களா? கேள்வியை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டும்? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிக்க கூடாதது எதுகையும் ஓனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்ல கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவமும், பார்த்து ரசிப்பது கலையும் நடனமும், கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகன், அறிவுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீ. அப்பா விடுங்க, நீர் புலவர் ஐயா. அப்போ நீர்? இல்லை இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? என்னது வேகுதுங்க? இந்தா. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம், இல்ல வேண்டாம், அடி வயிறெல்லாம் கலைக்கிறது. வேண்டாம் வேண்டாம், கோலைதான் வேண்டாம் 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 வேண்டாம். பரவாயில்லை. இல்லை, பயமாக இருக்கிறது. பயமே ஜெயம், வெற்றி உனக்கு. போய் வா. கடவுள் மாரி சொல்றீங்க, உங்களை நம்பி போறேன். போய் வா. எப்படி போட்டிருக்கீங்க?
இரு அமைச்சர் உட்காருங்க. அம்மா உட்காருப்பா. ஆள் வேணும், உட்காருங்க. உட்கார சொல்லுங்க மேம். சும்மா உட்காருங்க. இரு இன்னொரு ஆளு உட்காருங்க. இரு ஐயோ சேர் வேணுமா? செண்பகம் எங்கள் நாட்டின் மன்னவன் செண்பக பாண்டியர் வரார். பல்லாண்டு வாழ்க. கீழே ஒன்று இருக்கு, கீழே. அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாது, ஏன்? இல்லை பிரபு, 1000 நன்கொடை என்று அறிவித்தும் கூட புலவர் எவரும் இன்னும் வரவில்லை. தலைமைக்கு புலமையாக விளங்கும் நக்கீரர், துணைக்கு பரணர், பின்னும் கபிலர் மற்றும் சான்றோர் பலர் என்று சபையின் கீழ் வீற்றிருந்தும் கூட என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாட்டொன்று இயற்றப்படாதது ஏன்? மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை, என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பொருளுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் கூட ஈடுபடாமல் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் கூறுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? இது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வளர்ந்து விட்டால் முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தை சார்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பவர் உணர்ந்தவர் அருகில் இருக்கும்போது வேந்தனின் சந்தேகத்தை தீர்க்கலாம் அல்லவா? இவ்வளவு விவரம் அறிந்த மன்னனோ பரிசுக்கு பறையறிவுக்கு முன்பே விவரத்தை புலவர்களிடம் விவாதிக்கலாம் அல்லவா? வென்று விட்டேர் நக்கீரரே, எம்மை வென்று விட்டேர். வேந்தே, உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உம்மையே பற்றி கொண்டு இருக்கிறார். மன்னர் மன்னவா, தங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க தருவி என்னும் புலவர் வந்திருக்கிறார். அப்படியா? நக்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவன் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தான் என்று வரலாறு கூறட்டும். வேந்தே, அவையை நாடி வரும் புலவம் பாவம் பொன்னை கண்டு அறியாதவன் என்று எண்ணுகிறேன். அதனால் தான் அவரின் புலமையை இங்கு அடகு வைக்க வருகிறான். எப்படியோ என்னுள்ளே இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அதை நீக்கவாது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காவது உங்கள் பொருளை அவன் பெற வேண்டும். வர சொல்லுங்கள். மன்னா, வேந்தா, மன்னா, அரசே, வேந்தே. புலவரே, அரசர் அங்கே இருக்கிறார். பார்வேந்து, பாட்டுடன் வந்திருக்கும் இந்த தருமியின் வணக்கம். என் மனதில் இருக்கும் ஐயப்பாட்டை நிவர்த்திக்கும் பாட்டொன்று ஏற்றி வந்துள்ளாயா? ஆம், நானேதான் ஏற்றி வந்திருக்கிறேன் மன்னா. எங்கே பாடும்? கொங்குதோர் வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமே. ஆஹா, கூட்டிங்களா? இல்லை, படியுங்கள். படியட்டும். கெளிய நட்பின் மயிலிய செறிவுற்ற அறிவை கூந்தலின் நறிவு முழவோ நீ அறிவும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. தீர்ந்தது சந்தேகம். எடுத்து வாருங்கள் 1000 பொற்காசை. புரிங்க. முதல்ல அந்த பால் கடைக்காரங்க கணக்க தீர்த்து போடணும். ஐயோ, மன்னர் வர்றதுக்கெல்லாம் வேற ஏறுப்புலவராது வந்து பரிசு வாங்க போறாங்களே. மன்னர் வரார் வரார் வரார், மன்னர் வருகிறார் வருகிறார் வருகிறார். எங்க அரசே, சற்று பொறுங்கள். புலவரே, இங்கே வரீர்களா? பொறுமையா, பரிசை வாங்கி கொண்டு வருகிறேன். அதில் தான் பிரச்சனை. சற்று வாருங்கள். அதில் என்ன பிரச்சனையா உமக்கு? இந்த பாடலை இயற்றியது நீர்தானே? நானே தான் இயற்றினேன். இது என்ன சந்தேகம் உமக்கு? அப்படி என்றால் இப்பாடல்
அப்படியென்றால் இப்பாடலுக்கு விளக்கம் கூறி நீர் இந்த வெகுமதியை பெற்றுச் செல்லலாமே. மன்னருக்கே விளங்கியது இடையில் நீராயா. மன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், நீர் பார்த்து ஏதாவது செய்யும். புலவரே, நீர் எழுதிய பாடலில் பிழை இருக்கிறது. பிழையா? சரி, இருந்தால் இருக்கட்டும். அதற்கு ஏற்றபடி பரிசை குறைத்து கொண்டு மீதம் தாரும். தருவியே, சரியான பாடலுக்கு எமது மன்னர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அடியேன்தான். அதே சமயம் அகத்தியரும் எம்பெருமான் முருகவேலும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலேயே பாண்டிய மன்னன் தவறான பாட்டிற்கு பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து வருத்தப்படுவோம் அடியேன்தான். விஷயம் தெரியாம நீங்க ஏயா உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அங்க போ. போச்சு போச்சு போச்சு, இவெல்லாம் போச்சு போச்சு போ. என்ன புலம்புகிறீர்? வேதனைங்க. எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து. ஓஹோ. ஒன்று மட்டும் நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டு சொல்லி பரிசு வாங்குவோரும் உண்டு, குற்றம் கண்டுபிடித்தும் பரிசு வாங்குவோர் உண்டு. இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உமக்கே தெரியும். முடிந்தால் மன்னிடம் சொல்லுங்கள், எனக்கு பரிசு வேண்டாம். பரிசு வேண்டாமா? வேண்டாம். தருவி, புலவரே. ஓடு ஓடு ஓடு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். இதுக்கு தான் சொல்கிறாங்க புதுசாக பாட்டு எழுத நம்பி எதில் இறங்கக்கூடாது. ஐயோ, யாரோ எட்டி உதைக்கிற மணிக்கு இருக்கே. ஏன்டா? ஏன் 1000 பொண்ணு மேலே உனக்கு அவ்வளோ ஆசை? இனிமே நீ சொந்தமாக பாட்டு எழுதினாலும் நீந்தே எழுதினால வேற யாராச்சும் எழுதினான்னு கேட்பாங்களே. ஒரே அசிங்கமாக போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டே புலவா, அவன் வரமாட்டியான். இருக்கிற வஞ்சனத்தெல்லாம் வச்சு தீத்துட்டான். அவன் வரமாட்டியான். கத்தி கத்தி என் தொண்டையும் போகும். ஏன்ப்பா? இல்லை, நான் புலவன் இல்லை. அட போயா. இல்லை, நான் எழுதல வந்தேன். புலவரே, வாயா புலவா. என்ன நடந்தது? ஏயா, உனக்கு பாட்டு எழுத தெரியுமாயா? ஏன் உனக்கு பாட்டு எழுத தெரியல? உன் கைக்கு வந்ததா கண்ணா பின்னான்னு கிறுக்கிருக்கேன்னு சொல்றாங்க அந்த ஏட்டில். எவன் கூறியது? அங்க உள்ள பாட்டன். எவன் அவன்? பெரியவன், நக்கீரர். எனக்கு பரிசு வேண்டாம். என்னுடன் புலவன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தவன் எவன் அவன்? அவன் இவன் என்ற அகவாத பேச்சு வேண்டாம். சபையில் அனைவருக்கும் சமம். ஓ, மன்னரை தவிர இங்க மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? உண்டு. ஓ, அதுதான் புலவன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தீரோ? ஆம், பிழையான பாடல் என்பதால் பரிசுக்கு அருகதில்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் நக்கீரர். ஓ, கடைச்சங்க தமிழின் தலைவர் என்ற ஆணவத்தில் தான் தருவி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தீரோ? முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் வேறு ஒருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை, பிரச்சனையே கூறும். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாது, பிறந்தது, பிறவது அனைத்தும் யாமறியேன். பிரச்சனையே கூறும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாடலிலே பிழை இல்லை என்ற அர்த்தமா? அடியேன் குற்றம் கூறக்கூடாதா? கீரர் என் பாட்டில் குற்றம் கூறுகிறாரா? என்ன குற்றம்? கூறும். சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற இங்கே யாரால் முடியாது. நீ பொறுத்திருந்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் சொல்லில் குற்றமா பொருளில் குற்றமா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம். என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சிரை சும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியறிந்து அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ நீ அறியும். இதுதான் யாம் இயற்றிய செய்யுள். செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவி மீது இருக்கும் காதல் அவள் கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தை பற்றி இயற்றியுள்ளேன். செய்யுளின் உட்கருத்து? மலர்களை சூடி மகர்ந்தத்தால் பொடியே தும்பினத்தை சார்ந்த உயர்ந்த சாதி வண்டோ என்று நான் கூறியிருக்கிறேன்.
இப்பாடலிருந்து எமது மன்னருக்கு கூறும் கருத்து, பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் நறுமணம் உண்டு என்று கூறுவதுதான் என்னுடைய கருத்து. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணிற்கு இயற்கையில் மனம் இருக்க முடியுமே தவிர செயற்கையிலிருந்து ஒரு பெண்ணிற்கு மனம் இருக்க முடியாது. உத்தம சாதி பெண்களுக்குமா, கற்பு கரசியலாக விளங்கும் பெண்களுக்கும் அப்படித்தான். தேவலோக பெண்களுக்குமா, 17 லோக பெண்களுக்கும் அப்படித்தான். மாக்களை ஏற்றி வாக்களை உதிக்கும் பாரதிக்கும் அதே நிலைதானா? ஏன், நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்புறம் அமைந்திருக்காளே உமையவள், அவளுக்கும் அப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உன் தமிழ் மீது ஆணையாக? தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா. புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயாகுக. நெற்றியில் ஒற்கண் காட்டிலும் உன் உடம்பெல்லாம் கண்ணாகி சுற்று போதிலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, அங்கம் பயிட அறுவர் நெய் பூசிட பங்கம் பயிட சங்கரனரை கீர் கீர் என்று கீரும் நக்கீரர் எமது செயல் குற்றம் சொல்லிட தகுதியற்றவன். சங்கற்பது எங்கர் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அருந்துண்டு வாழ்வோம், மரணே உன்னை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா. இறைவா, இறைவா, ஆண்டவா, ஈசனே, எம்பெருமானே, இறைவா, செண்பக பாண்டியனே, சினமில்லை எனக்கு, வேதனை விடு. எமது விளையாட்டில் இவ்விளையாட்டும் ஒன்று. தீப்பொறி கொண்டு பொத்தாமரை ஒத்தி வீழ்ந்து கிடக்கும் நக்கீரர் நலமுடன் திரும்புவார். நக்கீரா. ஈசனே, வந்தது நீரென்று அறியாமல் தமிழ் புலமையின் மீது தவறு என்றால் ஐயோ, வந்தது இறையன் என்று தெரிந்தும் நெற்றிக்கண் திறப்பில் குற்றம் குற்றம் என்று கூறிய உமது தமிழகத்தில் வாழ்க, நீரும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அரசே, அரசே, 1000 பொன் காசுகளை அந்த தருவிக்கே கொடுத்து விடுங்க. எடுத்து வாருங்கள் பொற்காசை. வர சொல்லுங்கள் தருமியை. அரசே, அழைத்தீர்களா? ஆம். எதற்கு அரசே? பரிசளிக்க. பரிசு எனக்கா? ஆம். ஐயோ, 1000 பொண்ணு, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. வாங்கமே. நன்றி மன்னா. நன்றி வணக்கம். இருங்கமே. எங்கள் ட்ராமா பாதி பேத்துக்கு புரிஞ்சிருக்கும், பாதி பேத்துக்கு புரிஞ்சிருக்காது. அது எனக்கே தெரியுது. புரிஞ்சாலும் புரியலனாலும் புரிகிற மேனிக்கே நடித்த உங்களுக்கு நன்றிகள் பல. எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விட